நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குல்ல? என் வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் விட்டு ஆடிபிள் அண்ட் விசிபிளாக இருக்குல்ல? ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு இது எடுத்துருக்கேன், ஓகேவா? ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்னா, அமேசான் ப்ரைமில் வந்துட்டு மூவிஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ரேட்டிங் இருக்குது, ஸோ இதை வந்துட்டு வச்சு லைக் கம்பேரிசன் அந்த விஷுவல் மாதிரி வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு இது ரெடி பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ லைக் எக்ஸாக்ட்லி சேம் தான் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸ், ஓகேவா? ஸோ இது வேணால் லைக் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ யார்ட்டெலாம் வந்துட்டு லேப் இருக்கோ அவங்களாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வீ கேன் டூ, ஓகேவா? சைமல்டேனியஸாக பண்ணிடலாம் இதை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு இப்படி தான் இருக்கு இல்லையா பேஜ். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த டேட்டா உங்களுக்கு வேணும்ல, ஸோ இதை நான் எப்படி ஷேர் பண்ணுறது உங்களுக்கு? ஓகே, நான் வந்துட்டு இந்த மீட்டிங்கோட எண்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டேட்டாஸை வந்துட்டு ஷேர் பண்ணி விட்றேன். எங்கேருந்து எடுத்துருக்கேன் அந்த டேட்டா ஷேர் பண்ணி விட்றேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு லைக் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் ஒரு blank ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கெட் டேட்டாக்குள்ளே போயிட்டு அண்ட் அதில் வந்துட்டு இந்த சிஎஸ்வி டைப் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நான் கனெக்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு டைட்டில் கேட்குது. ஸோ இதாக பார்த்தீங்களா, அமேசான் ப்ரைம் டைட்டில்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் எதுன்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு இப்படி தான் வந்துட்டு இந்த டேப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாங்க கிளிக் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே. ஸோ ஒன்ஸ் எனக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு லைக் இந்த மாதிரி தான் காமிக்கும். டேபிளில் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, டாப்பில் இருக்குல்ல இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளைன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இப்போ லோட் ஆகுது, ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ இந்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மாற்றணும். இந்த பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்துட்டு இந்த சைடில் ஃபார்மேட் ரிப்போர்ட் இது இருக்குல்ல, ஃபார்மேட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இப்படி ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் வந்துட்டு நான் செட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறேன், மோட் கலர் கொடுத்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குற அந்த கலர் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் கொடுக்க போகிற கலர் கோட் 19222D. இதான் வந்துட்டு நான் இது கொடுக்க போகிற கலர், ஓகேவா? ஸோ இந்த கலர் கோட் நோட் பண்ணிக்கோங்க, 19222D, ஓகேவா? ஸோ இதான் இந்த கலர் கோட். ஸோ இதை ஒன்ஸ் நான் இது பண்ணதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நான் 0 கொண்டு போயிடுறேன், ஓகேவா? அப்புறம் விசிபிளாக நமக்கு. ஸோ ஓகே. ஸோ இதை முடிச்சோன்னு வந்துட்டு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் நமக்கு. ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இதை இந்த இதுக்கு பார்த்தீங்களா இந்த மேப். ஸோ இந்த மேப் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்டு மேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? இந்த விஷுவல்ஸில் ஃபில்டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சம்டைம் வந்துட்டு ஒழுங்காக ஷோ ஆகாது. அப்படி ஷோ ஆகணும்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஓகே, ஃபைல்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு எண்டில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குதா, இந்த செட்டிங் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது இது ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த யூஸ் மேப் அண்ட் ஃபில்டு மேப் விஷுவல்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேப் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் அந்த கண்ட்ரின்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு எடுத்து லைக் லொக்கேஷனில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி தான் வரும். அண்ட் இதில் வந்துட்டு என்ன இந்த லெஜெண்ட்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் ஷோ ஐடிங்கிறத எடுத்து ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? சாரி, லெஜெண்டில் இல்லை, டூல் டிப்பில். ஸோ டூல் டிப்பில் வந்துட்டு நான் ஷோ ஐடி எதுக்கு ட்ராப் பண்ணுறேன். அது ட்ராப் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதில் ட்ராப் பண்ண போகிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we going to format this. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது பார்த்துட்டிங்களே, பார்த்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு அந்த இதான் ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன யூசர்ஸ் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு லைக் காமன் கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு எங்கே வந்துட்டு கம்மியான வியூஸ் இருக்குது, எங்கே அதிகமான வியூஸ் சொல்லி கிளியராக காமிக்கல. ஸோ இதை நம்ம கிளியராக காமிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we gonna format this. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரலுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரல் போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபார்மேட்டில் அதில் விஷுவல் ஜென்ரல் சொல்லிட்டு 2 இருக்கும். அதில் வந்துட்டு நான் ஜென்ரலுக்கு போயிட்டு அதில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த எஃபெக்ட்ஸில் வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது கலர் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன கலர் கோடு தான் 19222D. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஈக்குவல் ஆயிரும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இதை நான் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு விஷுவல் பார்டர் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, விஷுவல் பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த ரவுண்டட் கார்னர் இருக்குல்ல, இது வந்துட்டு 20 கொடுக்க போகிற வேல்யூ. ஸோ தட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த கர்வினஸ், அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஓகேவா? எட்ஜஸில் அதுக்காக நான் எப்படி கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது தெரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக நான் இப்படி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதில்ல, எது டவுட் இருக்கா? ஓகே. நான் அதெல்லாம் இது பண்ணுறேன்ட்டு லைக் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியே நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஐம் கோனா கோ டு டைட்டிலில் போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ டைட்டிலில் போயிட்டு நான் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன், டோட்டல் ஷோஸ் பை கண்ட்ரி சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். டோட்டல் ஷோஸ், ஓகே, கண்ட்ரி. இது கொடுத்ததுக்கப்புறமா நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு கலர் மாற்றிக்கிறேன் ஒயிட்டுக்கு. அண்ட் இது வந்துட்டு நான் ஏரியல் பிளாக் கொடுக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் இதுக்கு வந்துட்டு சைஸ் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 15 வைக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு இந்த டிவைடர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கலர் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் இது புரிஞ்சதில்லை, இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதில்லை, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேப் ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ மேப் ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் வந்து டார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா இதில்? ஸோ எதுவும் டவுட் இருக்கா இதில்? டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இதில் டைட்டில் ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் மாற்றினேன். அண்ட் விஷுவல் பார்டரில் போயிட்டு ஒயிட் கலர் வச்சேன். அண்ட் டைட்டிலில் போயிட்டு நான் இந்த டோட்டல் ஷோ பை கண்டினியூ கொடுத்துட்டு எனக்கு தேவைப்படுற கலர் வச்சு நான் வந்துட்டு சைஸஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு நமக்கு இங்கே முடியுது. அண்ட் ப்ளஸ் இதில் வந்துட்டு இந்த டிவைடர் ஆன் பண்ணி நான் அதுக்கு ஒயிட் கலர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதோட வந்து எனக்கு இந்த ஜென்ரலில் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சது. விஷுவலில் போயிட்டு இந்த மேப் ஸ்டைலில் வந்துட்டு நான் டார்க் கலர் கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், பேக்ரவுண்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அப்படி கொடுக்குறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கலர்ஸ்க்கு ஃபுல் கலர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல் கலரில் போயிட்டு இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த ஃபார்மேட் ஸ்டைல் இருக்குல்ல, இது வந்துட்டு நான் கிரேடியன்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிரேடியன்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, இதில்
இந்த ஃபீல்டு இந்த கலர் இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஷோ இந்த ஷோ ஐடி இருக்குல்ல, இது வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்துட்டு கவுண்ட் வந்து டிஸ்டிங்க்ட்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்துட்டு நான் ஒரு கலர் கோட் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 008E1 இதை வந்துட்டு அது கலர் கோட். ஓகேவா? ஸோ கலர் கோடை இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ அண்ட் இதில் வந்துட்டு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணும், கஸ்டமைசேஷன் பண்ணும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட் இது பண்ணி முடிச்சிடுங்க. இந்த கலர் பண்ணுறது, இந்த கலர் இந்த சாரி இதில் திரும்பி பண்ணி காமிக்கிறேன். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரூல்ஸில் போய்ட்டு கிரேடியன்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதில் போய்ட்டு உங்களுக்கு இப்படி காமிச்சன ப்ராப்ளமில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்துட்டு இந்த அமேசான் ப்ரைம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு ஷோ ஐடி கொடுத்துருங்க. அண்ட் கவுண்ட்டில் போய்ட்டு கவுண்ட் டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருங்க. அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன், மோரில் போய்ட்டு 008E1 இதுதான் நமக்கு தேவைப்படுற கலர். ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு இந்த கலர் ஃபார்மேட்டிங்கில் வேலை முடிஞ்சது நமக்கு. ஒன்ஸ் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா we have to click this. ஓகேவா? இந்த ஃபில்டர்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஷோ ஐடின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். சாரி ஒரு நிமிஷம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது செலக்ட் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் யா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஷோ ஐடின்னு இருக்கு இல்லையா டூல் டிப்பில், அதை கிளிக் பண்ணி ஷோ டிஸ்டிங்க்ட் அந்த கவுண்ட் டிஸ்டிங்க்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? அண்ட் இந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு யூ ஹாவ் டு சாரி நிமிஷம். ஸோ இந்த கண்ட்ரியில் வந்துட்டு இதை டீசெலக்ட் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நமக்கு இந்த கலரில் இருக்கிறது வந்துட்டு லோ கவுண்ட் இருக்கிறது, இது வந்துட்டு ஹை கவுண்ட் இருக்கிறது. ஓகேவா? ஸோ நான் ஒன் செகண்ட் வந்துட்டு ஃபுல் ப்ராசஸையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வேணால் திரும்பி பண்ணி காமிக்கேன். ஓகே, ஸோ சரி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இது ஃபில்டர் மேப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லொக்கேஷனுக்கு வந்துட்டு இதுக்கு கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு மேப் வரும். அண்ட் டூல் டிப்பில் வந்துட்டு ஷோ ஐடி எடுத்து போடுங்க. ஓகேவா? ஸோ இது போட்டதுக்கப்புறமா இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கவுண்ட் டிஸ்டிங்க்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? அண்ட் இந்த கண்ட்ரி ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த நம்பர் இருக்குது தெரியுமா, இதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபில்டரில் வந்துட்டு ஒர்க் முடிச்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேப் வந்துட்டு ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபார்மேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஜென்ரல் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அது பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது கலர் மாற்றுறோம். என்ன கலர்னா
இந்த 19222D இந்த நம்பர் வைக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு விஷுவல் பார்டர் செட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விஷுவல் பார்டர் செட் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ ஒயிட் கலர். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் விஷுவல் பார்டர் செட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம 20 வந்துட்டு ரவுண்டட் பார்டர் கார்னர் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இது நமக்கு முடிஞ்சது. அண்ட் இதில் வந்து டைட்டில் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா டோட்டல் ஷோஸ் பை கண்ட்ரி இது சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு அண்ட் இதோட இதை மாற்றுறேன், ஏரியல் பிளாக் வைக்கிறேன், 15 வந்துட்டு கவுண்ட்டாக வைக்கிறேன், அண்டு கலர் வந்துட்டு ஒயிட் வைக்கிறேன் ஓகேவா. வச்சுட்டு இதை வந்துட்டு நான் சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு ஜென்ரலில் வந்துட்டு இப்போ எனக்கு ஒர்க் முடிஞ்சது ஓகேவா. ஸோ எல்லாமே செட் பண்ணிட்டேன். சாரி டிவைடர் செட் பண்ணிடலாம். ஸோ டிவைடர் வந்துட்டு கலர் ஒயிட் வச்சிடலாம். அண்ட் இது ஃபுல்லாக ஜென்ரல் ஃபுல்லாக முடிஞ்சதா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கிளிக் பண்ணுறேன்னா விஷுவல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு மேப் செட்டிங்ஸில் இந்த கலர் வந்துட்டு நான் இது வைக்கிறேன் ஓகேவா. ஸோ டார்க்னு வைக்கிறேன். அண்ட் ஃபுல் கலர்ஸில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் கிரேடியன்ட் வைக்கிறேன். அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷோ கவுண்ட் ஐடி அதை வைக்கிறேன். அண்ட் இதை கிளிக் பண்ணி டிஸ்டிங்க்ட் வைக்கிறேன் ஓகேவா. ஸோ இது ஒன்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் கோனா கிவ் கலர் கோட் 00A8E1 இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சதில் உங்களுக்கு யாருக்கும் புரியலையா? புரியலான்னு டவுட் கேளுங்க. ஓகே ஃபைன். ஓகே ஸோ இதை விட்டு இவ்வளோ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஓரமாக வச்சிடுறேன் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இது முடிச்சிட்டேன் ஓகேவா. ஸோ செகண்ட் நம்மளுக்கு என்ன இருக்காங்க, செகண்ட் வந்துட்டு நமக்கு இந்த பை சார்ட் இருக்கு இல்லையா, இந்த சார்ட் தான் இருக்குது ஓகேவா. ஸோ டோனட் சார்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம செட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இந்த டோனட் சார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா நீ எனக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த மூவிஸ் அண்ட் டிவி ஷோ வந்துட்டு வாட்ச் பண்ணுறாங்க அதை செட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த டோனட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சா இது. ஸோ இதில் வந்துட்டு ஓகே ஸோ இதில் வந்துட்டு நான் டைப் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ டைப் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதோட எனக்கு முடியலைங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் இதை கிளிக் பண்ணி ஐ எம் கோனா செலக்ட் டிவி மூவிஸ் அண்ட் டிவி ஷோ செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் டூல் டிப்பில் போயிட்டு வேல்யூவில் போய்ட்டு ஐம் கோனா கிவ் கண்ட்ரி ஓகேவா. ஸோ கண்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ எனக்கு லைக் இந்த மாதிரி வேல்யூ வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் பண்ண போகிறது ஃபுல்லாக என்னென்னா கஸ்டமைசேஷன். ஸோ ஃபார்மேட்டை தான் பண்ண போகிறோம், இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்டுக்கு போகலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஓகேவா. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு இருந்தால் ஜென்ரல் போயிருங்க. ஜென்ரலில் எஃபெக்ட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம். அதேமாரி 19222D இது வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறமா அண்ட் இதில் வந்துட்டு விஷுவல் பார்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு ஒயிட் கலர் வைக்கிறோம். வச்சுட்டு இதில் ரவுண்டட் பார்டர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம 20 வைக்கிறோம் ஓகேவா. ஸோ வச்சதுக்கப்புறமா இதேமாதிரி பார்டர் வந்துட்டு ரவுண்டாக மாறிடும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே ஒர்க் முடிஞ்சது ஓகேவா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வி கோனா கிளிக் டைட்டில் கொடுத்துட்டு மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்ததில்ல ஏரியல் பிளாக் தானே. ஸோ கொடுத்துட்டு ஐம் கினா கிவ் அ நம்பர் சைஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அண்டு கலர் செட் பண்ணுறோம். ஸோ ஒயிட். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுவும் ரெடி ஆயிரும். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா டிவைடர் எனேபிள் பண்ணிவிட்டு டிவைடரோட கலர் வந்துட்டு நான் ஒயிட் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஸோ ஒயிட் கொடுக்குறேன். ஸோ ஒயிட் கொடுத்துட்டோம் வந்துட்டு எனக்கு இதே மாதிரி வந்துட்டு இதுவும் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். ஸோ அண்ட் இதோட சைஸை வந்துட்டு நான் லைக் கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு என்ன மிச்சத்துக்கு என்னென்னா
நமக்கு இந்த உள்ளுக்கு கலர்லாம் தெரியல பார்த்தீங்களா? ஸோ அது மாற்றணும். அண்ட் இந்த டோனோட கலர் மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் சேம் வைஸ் ஃபார்மேட் போய்க்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லைசஸ் போய்க்கிறேன். ஓகேவா? சாரி, ஃபஸ்ட்டு லெஜெண்ட் போய்க்கலாம். ஸோ லெஜெண்டில் டெக்ஸ்ட் கலர் போயிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது வந்துட்டு ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும்ல கண்ணில், அதுக்காக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எங்கள் சைடில் தெரியுதா இது? அண்ட் இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லைசஸில் போயிட்டு சேம் வைஸ் கலர் கொடுக்குறேன். சாரி, ஓகே சாரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இந்த இந்த இது கலர் மாற்றணும்ல, அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறேன், டீட்டெயில் லேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு வேல்யூஸ் கிளிக் பண்ணி அதோட கலரை மாற்ற போகிறேன். ஸோ அது வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த வந்துட்டு எனக்கு இதோட கலர் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு விசிபிளான கலருக்கு வந்துட்டு இது. அண்ட் நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்லைசஸில் போயிட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மூவி இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? மூவிஸை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் என்ன கொடுக்க போகிறோம் நம்ம, ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மோட் கலர்ஸில் 00A8E1 இந்த கலர் வந்துட்டு நான் டைப் பண்ணி, ஸோ இதை வந்து நான் இதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு. அண்ட் ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே வி கோனா செலக்ட் டிவி ஷோ. டிவி ஷோக்கு வந்துட்டு அந்த டாப்பில் இந்த கலர் இருக்குல்ல, இதை வந்துட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா லைக் இப்போ ரெண்டுமே வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது செட் பண்ணிடலாம். ஸோ ஏரியா செட் பண்ணிடலாம் அதுக்கு. அண்ட் ஓகே. ஸோ இதுமாதிரி செட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம 2 இது முடித்தோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இது வந்துட்டு இந்த இது முடித்தோம், மேப் முடித்தோம். அண்ட் இப்போ வந்து டோனட் சார்ட் முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம தேர்ட் பார்க்க போகிறது வந்துட்டு இந்த டேபிள் நேம் ஏரியா சார்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்துட்டு சேம் தான், மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு லைக் வித்தியாசம் தெரியுதுல்ல? ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை வந்துட்டு இந்த ஏரியா சார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சேம் வைஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த ஏரியா சார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு எக்ஸைசிஸ்னா இதானே. ஸோ எக்ஸைசிஸ்னா இது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஓகே. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸைசிஸ் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இயர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயர் இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு சாரி ஒரு நிமிஷம், ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ஐடி கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐடி கவுண்ட். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ரைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லெஜெண்ட்ஸில் வந்துட்டு நான் டைப் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் வந்துட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கஸ்டமைசேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் ஐ செட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜென்ரல் போயிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் திங்கெல்லாம் மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் மாற்றிட்டேன். அண்ட் இதில் வந்து விஷுவல் பார்டர் எனேபிள் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இதோட ரவுண்டு கார்னர் வந்துட்டு 20 வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இது முடிஞ்சோன்னு வந்துட்டு எனக்கு லைக் இதில் வந்துட்டு விஷுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அண்டு இல்லை டெக்ஸ்ட்டில் போயிட்டு சேம் மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் ரிலீஸ் இயர் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்துட்டு நான் ஏரியல் பிளாக் செட் பண்ணிவிட்டு இதுக்கு கவுண்ட் வச்சுட்டு அண்ட் இதோட கலர் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு சென்டர் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறமா ஐ எம் குன்னா கிளிக் டிவைடரில் வந்துட்டு கலர் வந்துட்டு எனக்கு ஒயிட் வேணும் இல்லையா? ஸோ ஒயிட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இது இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் வி ஹேவ் டு அட்ஜஸ்ட் திஸ். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டோம். நம்ம வந்துட்டு இந்த இது உள்ளுக்கு கலர் மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்குமே ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெஜெண்டுக்கு போய்க்கலாம். லெஜெண்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கலர் வந்துட்டு ஒயிட்னு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் கண்ணுக்கு தெரியும் அது. ஸோ ஒன்ஸ் லெஜெண்ட் நமக்கு முடிஞ்ச உடனே
we have to go to ஸோ டேட்டா லேபிள் போய்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவிஸ் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு லைனை கிளிக் பண்ணி அதில் இது கிளிக் பண்ணிவிட்டு அண்டு கலரில் கிளிக் பண்ணலாம். கலரில் போயிட்டு மூவிஸ்க்கு என்ன கலர் கொடுத்துருந்தேன், இந்த கலர் தானே. ஸோ மூவிஸ் இந்த கலர். அண்டு இதே மாதிரி வந்துட்டு டிவி ஷோஸ்க்கு வந்துட்டு நான் கொடுக்க போகிற கலர் வந்துட்டு இது. ஓகேவா? ஸோ இது கொடுத்துக்கிறேன். ஸோ அது கொடுத்தா வந்துட்டு எனக்கு இங்கே இது ஃபுல் ஆயிடுச்சு. அண்டு ஓகே, ஸோ இதுக்குமே வந்துட்டு இதுதான் தேவை நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இதை முடிச்சுக்கலாம். அண்ட் எக்ஸாக்சிஸில் போயிட்டு வேல்யூஸில் நான் வந்துட்டு கலர் மட்டும் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ கலர் வந்துட்டு ஒயிட் வைக்கிறேன். அண்டு லைக் சேம் வைஸ் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்லேயும் போயிட்டு வேல்யூஸில் நான் வந்துட்டு கலர் மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாற்றினா வந்துட்டு எனக்கு இது கரெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இதோட வந்துட்டு எனக்கு இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லைட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் லைக் அதில் வந்துட்டு மொத்தம் 6 இருக்குல்ல, 6ல் வந்துட்டு நான் 3 முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 முடிஞ்சாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ மட்டும் 4வது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை ஆட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சோர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டாப்பில் இன்சர்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இமேஜஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜஸ்க்கு இடத்த இது காமிக்கும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு இந்த இமேஜ் கிடச்சி. ஓகேவா? ஸோ இந்த இமேஜுமே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஜென்ரலில் போயிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதை பேக்ரவுண்டுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறவங்களுக்காக. ஓகேவா? ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா விஷுவல் பார்டரை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு நான் கலர் ஒயிட் கொடுக்குறேன். அண்டு ரவுண்டட் வந்துட்டு 20. ஸோ நம்ம பண்ண போகிற எல்லா டேபிளுக்குமே வந்துட்டு இதே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன், எனக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அது ஸோ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம சென்டரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபில்டு மேப் வச்சுருக்கோம், ஒரு டோனட் ஷார்ட் வச்சுருக்கோம், அண்ட் ஏரியா ஷார்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ மொத்தம் இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அண்ட் இமேஜ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதையுமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகே, ஃபைன். ஸோ இப்போ 5வது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி கோனா கிளிக் இது வந்துட்டு இது லைக் இது வந்துட்டு நமக்கு பார் கிராஃப் இல்லையா. ஸோ பார் கிராஃப் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பார் கிராஃப் வந்துட்டு நமக்கு மொத்தமாக 2 டைப் செட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்துட்டு நமக்கு லைக் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்துட்டு நமக்கு என்ன லிஸ்ட் லைக் என்ன டைப் ஆஃப் காமெடின்னு இருக்கும்ல, என்ன டைப் ஆஃப் ட்ராமா டிவி ஷோ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒன்று செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்துட்டு நமக்கு கஸ்டமைசேஷன் வந்துட்டு சேம் தான். ஸோ இதில் பண்ண மாதிரியே தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு நமக்கு கான்டென்ட் மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பார் கிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் ரேட்டிங் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் ரேட்டிங் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு லிஸ்டின் தூக்கி போட்டுருந்தேன். ஓகேவா? ஸோ போட்டோன்னே வந்துட்டு எனக்கு இது இதாகிடுச்சு, லைக் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா, பழைய மாதிரி கஸ்டமைசேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலில் போயிட்டு இதில் கலர் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் விஷுவல் பார்டர் எனேபிள்டு. அண்ட் இதை வந்துட்டு கலர் வந்துட்டு எனக்கு என்ன வைக்க போகுது, ஒயிட்டோட கார்னர் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன், 20. ஸோ கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு இது இப்படி இதாயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துட்டு ஓகே இதில் வந்துட்டு இப்போ நான் இதில் டைட்டிலில் போயிட்டு வந்துட்டு ரேட்டிங் சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரேட்டிங்னு கொடுத்துட்டு அண்ட் இதுக்கான கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஏரியல் அண்ட் இதுக்கு 15 கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒயிட். ஸோ முடிச்சதுக்கப்புறமா சென்டருக்கு பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து டிவைடர் எனேபிள் பண்ணிவிட்டு we gonna give the divider colors white. ஓகேவா? ஸோ
இது கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு இது முடிஞ்சிடும். அண்ட் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்துட்டு இந்த உள்ளுக்கு லெஜெண்ட்ஸோட கலர்லாம் மாற்றணும் இல்லையா? ஸோ சேம் வைஸ் போயிட்டு விஷுவலில் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸில் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒயிட் கலர் கொடுக்கலாம். அண்டு லைக் வைஸ் நமக்கு வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்லேயும் வேல்யூஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். ஸோ எக்ஸசைஸ்லேயே அதே மாதிரி வேல்யூஸில் போயிட்டு இதுவுமே வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு தனியாக கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு தான் நம்ம இதே தான் இருக்க போகுது, ஆனால் சின்ன சின்ன சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறேன், நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 செட் ஆயிடுச்சா? ஸோ இதை வந்துட்டு இங்கே நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு இந்த லெஜெண்ட் வந்துட்டு கவுண்டிங் இருக்குதா? ஸோ இதுக்கு பதிலாக சாரி ஓகே. ஸோ இதை கரெக்டாக கொடுத்துட்டேண்ணா. சாரி, இதை கொஞ்சம் தப்பாக கொடுத்துட்டேன். இதை வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ மாற்றிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே லிஸ்டின் வரும் அண்ட் இங்கே வந்துட்டு ஷோ ஐடி. ஓகே. அண்டு இதில் வந்துட்டு ரேட்டிங் அண்டு ஷோ ஐடி. ஓகே. ஸோ இதுக்கு ரேட்டிங் வரும், இதுக்கு வந்துட்டு டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ டைட்டிலில் போயிட்டு லிஸ்ட் என். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது ரெடி ஆயிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதை ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ஸ்பேஸ் ஃபில் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் டேக் இந்த மாதிரி இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னாலும் போட்டுக்கலாம். ஸோ டைட்டில் போட்டுக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு லைக் இதில் என்ன தோணுதோ அதை நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டைட்டில் நான் கொடுக்குறேன். அண்ட் இது கஸ்டமைஸ் பண்ணுறதும் லைக் சேம் தான். ஸோ டைட்டிலில் போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு டோட்டல் டைட்டில் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். TITLE கொடுத்துட்டு அண்ட் இதோட கலர் வந்துட்டு நான் லைக் மாற்றிட்டு ஒயிட்னு வச்சுக்கிறேன். அண்டு ஓகே. ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் வந்துட்டு இந்த கலர் கொடுக்குறேன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கலர் கொடுத்துப்பேன், இந்த கலர் கொடுப்பேன் வச்சுக்கோங்க. ஸோ விஷுவல் பார்டர் எனேபிள் பண்ணிட்டு 20 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுமாதிரி கொடுத்துட்டு அண்ட் டைட்டில் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சென்டரில் வச்சுட்டு. ஸோ சைஸ் வந்துட்டு நான் பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் வந்துட்டு ஏரியல் பிளாக். ஸோ லைக் இந்த மாதிரி தேவைப்படும் போது நான் இப்படி லைக் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் நார்மலாக இல்லை எனக்கு இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் டைட்டில் ஸோ இந்த மாதிரி எந்த வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு யூ கேன் அரேஞ்ச் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். சும்மா ரேண்டமாக சும்மா ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறக்காக அப்படி கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரிட்டு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்.
இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லைக் இதில் வந்துட்டு டைட்டில் கொடுத்துருக்கேன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் என்னென்னாலும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரி வைஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்கு போயிட்டு லைக் இதில் போயிட்டு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அதுக்கு பதிலாக ஓகே ரேட்டிங் வேண்டாம். ஸோ இங்கிலீஷ் இயர். ஸோ சும்மா நான் ரேண்டமாக இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இயர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ப்ராஜெக்ட். ஸோ இது உங்களுக்கு புரியுதுல என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? இதில் தான் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் எதுவும் இருக்கா அதில்? லைக் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் என்ன பார்ட் புரியலைன்னு சொன்னீங்கன்னா நான் ரீடேக் பண்ணுறேன், அதை இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இல்லை டோட்டலாக வந்துட்டு இன்னொரு டைம் ரீகால் பண்ணணுமா? ஓகே ரீகால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய இந்த கஸ்டமைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபார்மேட் பண்ணுறோம் இல்லையா? அது எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே வந்துட்டு இப்போ நான் இதை எடுத்துட்டேன், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துட்டேன்னா ஃபார்மேட்டுக்கு போகிறேன். ஸோ ஃபார்மேட்டில் வந்துட்டு we can சேஞ்ச் அதோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த விஷுவல்ஸில் இருக்கிறது வந்துட்டு நமக்கு இந்த டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ டேட்டாஸில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதை கஸ்டமைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டேட்டாஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது. அண்ட் ஜென்ரலில் இருக்கிறது வந்து நமக்கு லைக் இந்த மெயின் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ பேக்ரவுண்டு அந்த பார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலில் போயிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு என்ன டைட்டில் வேணுமோ செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எனக்கு மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதோட டைட்டில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் ஜென்ரல் இதை டெக்ஸ்ட்டில் டைட்டிலில் கொடுத்துட்றேன். இது கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஃபாண்ட்டோட இது வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபாண்ட்டோட கஸ்டமைசேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு 3 வந்துட்டு 416 தேவைப்படும். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கலர் சைஸ் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நமக்கு விசிபிளான கலர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இதில் வந்துட்டு விசிபிளான கலர் பார்த்தாச்சுன்னா ஒயிட். ஸோ நான் ஒயிட்டுங்கிறது கொடுக்கேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த சென்டரில் இந்த டிவைடர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கோட் இருக்குல்ல, இது வந்துட்டு எனக்கு வேணும். ஸோ நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைட்டில் கீழே வந்துட்டு எனக்கு டிவைடர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ டிவைடர் ஆப்ஷன் இருக்கா, இது வந்துட்டு ஆஃபில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் கலர் இருக்குல்ல, இது வந்துட்டு நான் ஒயிட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஓகே ஆயிடும். ஸோ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஒன்ஸ் எனக்கு இது முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிற இந்த லெஜெண்ட்ஸ் அண்ட் அதோட வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ சேம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபார்மேட் கிளிக் பண்ணுறேன். இல்லாட்டி விஷுவல்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடியது இந்த நேம் இந்த டைட்டில் அது இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ லெஜெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு எக்ஸாக்சிஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், எக்ஸாக்சிஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இல்லை வேல்யூஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கலர் இதுக்கான கலர் மாற்றணும்ல, ஸோ அதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே ப்ளூன்னு கொடுத்தேன்னா ப்ளூ மாறும்.
எனக்கு வந்துட்டு எது விஷுவல் அதிகமாக இருக்கோ, நல்லா கலர் அதிகமாக இருக்கோ நல்லது கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லைக் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்களோட இஷ்டம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் ஏரியாவில் இருக்கட்டும். ஸோ இந்த இது இருக்கட்டும். ஸோ இது வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது அவ்வளோதான். அண்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் கோஸ் டு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கலர் கொடுக்குறமோ கொடுத்துட்டு நான் அந்த டெக்ஸ்ட்டோட கஸ்டமைசேஷன்லாம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இது ஓகே அண்ட் இதுவும் ஓகே. கரெக்டாக? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு லெஜெண்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது நம்ம எதுக்காக வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இது தெளிவாக தெரியணும். இது வந்துட்டு என்ன கான்டெக்ட் தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த லெஜெண்டில் போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த லெஜெண்டோட என்ன கலர் இருக்கிறோமோ நான் அது கலர் கொடுக்கேன். ஸோ எனக்கு ப்ளூனா ப்ளூ, பிளாக்னா பிளாக். எனக்கு இது வந்துட்டு எது விசிபிளாக இருக்குன்னு கேட்டால் எனக்கு ஒயிட். ஓகேவா? ஸோ நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நீங்கள் என்னென்ன கஸ்டமைசேஷனாக பண்ணணுமோ யூ கேன் டூ. ஓகேவா? ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது விசிபிள் ஆயிரும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் போயிட்டு நீங்கள் இது விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சது உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இது புரிஞ்சதில் இதில் வந்துட்டு இதில் இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒயிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கிராஃப் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை எப்படி காணாமல் போக வைக்கணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரிட் லைன்ஸ்க்கு போயிட்டு இதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஜஸ்ட் டிசேபிள் திஸ் போத். ஸோ பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு இது லைக் இதை மறைஞ்சிரும். ஓகேவா? அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு உள்ளுக்கு இருக்கிற இந்த வேல்யூஸோட கலர் மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அண்ட் அதில் வந்துட்டு எனக்கு லைன்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு மொத்தம் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் டாப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு மூவிஸ்னா நான் மூவிஸோட கொடுத்துட்டு என் கலரில் போய்ட்டு என்ன கலர் வேணுமோ கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கலர் தான் தேவைப்படுது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு டிவி சீரிஸ்க்கு மாற்றணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒயிட் கொடுக்கணும், ஒயிட் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்க இந்த கலர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதோட செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் தான் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ நம்ம இதில் பண்ணோம் தெரியுமா? இதே தான் வந்துட்டு இங்கேயுமே. ஸோ இதில் வந்துட்டு என்ன சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு, இந்த ஸ்லைசஸ்ன்னு சொல்லிட்டு மாறும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்லைசஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ கஸ்டமைசேஷன் சேம் தான். ஸோ ஜென்ரலில் போய்ட்டு டைட்டில், எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்டு, அது மாதிரி விஷுவல் பார்டர் செட் பண்ணுறோம். அண்ட் டைட்டிலில் வந்துட்டு நம்ம டிவைடரை ஆன் பண்ணி வைக்கணும். அப்படின்னா இந்த நல்ல லைன் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் விஷுவல்ஸில் வந்துட்டு நமக்கு ஸ்லைசஸ் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை கலர் என்ன வேணுமோ கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ என்ன கலர் தேவையோ அது கலர் கொடுக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இதில் லைக் டோட்டலாக வந்துட்டு இதில் இருக்காது. ஸோ இதில் அண்ட் சேம் கோஸ் டு திஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ட்ராப் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன ட்ராப் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றதாக வரும். ஸோ மேப்னு வந்துட்டாலே நம்ம எப்போவுமே என்ன கொடுப்போம், ஸோ கண்ட்ரி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்துட்டு கண்ட்ரி கொடுக்குறோம். அண்ட் நம்ம வந்துட்டு டூல் டிப்பில் வந்துட்டு அது டூல் டிப் அப்படின்னாச்சுன்னா அதில் வந்துட்டு லைக் என்ன வேல்யூஸ் நம்ம காமிக்கணும் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஷோ ஐடி கொடுக்குறோம். அண்ட் இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஷோ ஐடி பார்த்தா கூட எக்கச்சக்கமாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன கண்ட்ரி வேணும், எது வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு இது ஃபில்டருங்க ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ கஸ்டமைசேஷன் பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மேப்பிங்கு புரிஞ்சிருச்சுல. ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது. ஸோ ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருக்காது உங்களுக்கு. இந்த பார் கிராஃபில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதுவுமே வந்துட்டு சேம் தான். உங்களுக்கு வந்துட்டு அதில் என்ன இருந்துச்சு, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைசஸ்ன்னு இருந்துச்சு, இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்னு இருக்கும். ஸோ இந்த பாரில் போய்ட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணி யூ கேன் சேஞ்ச் த கலர். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நான். ஓகே. ஓகே. ஸோ இவ்வளோ தான் இதில் கதை.
ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது. ஸோ இதில் காமன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட டைப் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு செய்யும்போது டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குரூப்பில் நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் போட்டு வைங்க ஓகேவா. ஸோ நான் அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட நமக்கு கோட் இருக்கு இல்லையா. ஸோ லைக் ப்ராஜெக்டோட டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன், குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து எடுத்து யூ கேன் யூஸ் தட் ஓகேவா. ஸோ இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொன்ன வெப்சைட் இருக்கு இல்லையா, ஹேக்கர் நோட் அண்ட் கேகிள் இருக்குல்ல. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு எடுக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு சிஎஸ்சி ஃபைல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சிஎஸ்சி ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிஎஸ்சி ஃபைலை வந்துட்டு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், இந்த மாதிரி பண்ணுறதுலாம் உங்களோட ஐடியாலஜி தான். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, எந்த மாதிரி டிசைன் பண்ணுறது உங்களுக்கு இஷ்டம் தான் ஓகேவா. ஸோ நீங்கள் கலர் மாற்றினா மாற்றிக்கலாம், அது வந்துட்டு உங்களோட இது ஓகேவா. ஸோ இதோட வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. ஸோ இதில் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா வி கேன் வைண்ட் அப். ஓகே ஓகே, தேங்க்யூ.